ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது. ஆன்மா, உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அதான் திராவிடியன் பிரதர்ஹுட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் எந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலக மாந்தர் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிற மதங்களாக அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. எந்த மதத்தை எடுத்தாலும் அதுல சகோதரத்துவம் உண்டு. அண்ணன் தம்பியா இருப்போம், அன்பை வளர்ப்போம். பௌத்தம் அதுதானே சொல்லுது. பௌத்தத்துல கடவுள் கிடையாது, வழிபாடு கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் பேசுகிற ஒற்றை மதம். அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன், வேத மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதம் என்று பரப்பினார்கள். அதனால்தான் அழித்தொழித்தார்கள். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.